என்னுடைய பேர் Chokalingam, Kondaas automation from Coimbatore. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து திருவனந்தபுரம் அனட்டுங்கிற ஒரு ஸ்கீம் ஃபார் சோலார் சிட்டி ப்ராஜெக்டில் இருக்கோம். ஃபார் இங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் ஃபார் கொடிசியா ஸ்டாலில் இதே ஜீசஸ் டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசியிருந்தோம், பார்த்துருந்தோம். பட் அதுக்கடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் டெக்னாலஜி பாரதிராஜா சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி பிகினிங் ஸ்டார்டட் வித் ஒரு சர்வோ ஸ்டெபிலைசர்ஸ், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் ரிவ்யூ பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ் கிவிங் ஃபார் ஏசிடிபி அண்ட் டிசிடிபி கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஃபார் மெகாவாட் கிரவுண்ட் வேல்யூ மெகாவாட் அப்படிங்கிறதுல சப்போர்ட் வந்து ஃபினாமினல் சப்போர்ட் பாரதிராஜா சார். ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவர் கூட. அப்போ வந்து ஆக்சுவலாக ஹீ இஸ் கிவிங் ஃபார் ப்ராப்பர் சொல்யூஷன் ஃபார் ஏசிடிபி எல்டி பேனல். ஸோ எல்டி பேனல் இப்போ சப்ளை பண்ணுறாரு. இந்த எல்டி பேனல் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமானது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஒரு எனர்ஜி மீட்ரு வைக்கிறோம், அங்கே ஒரு யார்டில் ஒரு மீட்ரு வைக்கிறோம், அதை வச்சு நம்ம பார்க்குறோம். பட் இஸ் கிவிங் அந்த எல்டி பேனல்லே வந்து கம்ப்ளீட்டு எனர்ஜி, இன்றைக்கி என்ன ஸ்டோரேஜ் எடுத்திருக்கோம், என்ன நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் லிஸ்ட் வர்ற மாதிரி ஒரு எனர்ஜி மீட்ரு பண்ணி அதை எல்டி பேனலோட அடாப்ட் பண்ணியிருக்காரு. இந்த டெக்னாலஜி இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா இஸ் அடாப்டட். டெய்லி யோசிச்சு இதில் என்ன பண்ணலாம், அதில் என்ன பண்ணலாம், அதை என்ன செய்யலாம், இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு விதமும் வந்து அவருடைய அப்ரோச்சிங், அவர் அந்த டைமுக்கு அது செலவு பண்ணுற டைமிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அப்நார்மல் நம்மளால். ஸோ நம்ம வந்து யோசிப்போம், ஓகே ஒரு வே ஆஃப் திங்க் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஈஸ் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், ஸோ அடிஷ்னலாக என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ இதனுடைய சப்போர்ட்டிங் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர் அது ஆல்சோ அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பஸ்டக்ட் இன்னைக்கு டிஎன்இபி நாம்ஸ் அண்ட் சேஃப்டி நாம்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, முன்னாடி வயரை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வயரை கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கிவிங் ஃபார் பஸ்டக்ட். ஸோ அந்த பஸ்டக்ட் ஆல்சோ இவங்களே பண்ணுறாங்க இன்னைக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சொல்யூஷன். நீ அடுத்தது என்ன யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு மெகாவாட் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு பேனல் ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரக்சர் ஓகே. இந்த 3 ப்ராடக்ட்டை தவிர மிச்சம் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு கம்பைன்டு ப்ராடக்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறார். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேம்படுத்தி சொல்லணும் அப்படின்னா ஏசிடிபி, டிசிடிபி, எஸ்எம்பி ஸ்ட்ரிங் மானிட்டரிங் பாக்ஸ், ஸோ யார்டு 4 போல் யார்டு, பஸ்டக்ட்டு, இது எல்லாமே பண்ணும்போது எல்டி பேனல் அண்டர் ஒன் ரூஃப், அதாவது கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் அண்டர் ஒன் ரூஃப். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படிங்கிறது பிஓஎஸ் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒன் ரூஃபில் கிடைக்கிது அப்படின்னா அது ஜீசஸ் டெக்னாலஜிஸ் போகலாம் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்துடுவார். இன்றைக்கி அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து கேபிள் ட்ரேஸ். இந்த கேபிள் ட்ரேஸு, அதுக்கு வரக்கூடிய கேபிள்ஸு, இன்றைக்கி நார்மலாக கனெக்ட் பண்ணக்கூடிய எர்த்திங் கேபிள்ஸு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், கட் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு ரிங் சாக்கெட் அடித்து இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, டைம் கன்சியூமிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இன்றைக்கி நார்மலாக ஒரு கிரவுண்ட் மவுண்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டே 1ல் ஸ்டார்ட் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டே 1ல் ஸ்டார்ட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் நம்ம 30 days 45 days முடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ நம்மளுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஜெக்ட் 90 days அப்படிங்கிறோம். இது எந்தெந்த இடத்துல டைம் கன்சியூம் ஆகுதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அந்த டைம் கன்சியூமிங்கை ப்ரிப்பேரிங் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேனல் டு பேனல் எடுத்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு 100 mm வயர் வேணும். அதுக்கு ரிங் சாக்கெட் அடித்து முன்னாடியே ரெடியாக வச்சுட்டோம், எத்தனை நமக்கு வயர் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் ஒன்று, வேஸ்டேஜ் ஆஃப் டைம் ஒன்று. ஸோ குயிக்காக நம்மளால் அந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் கஸ்டமர்கிட்ட அப்படிங்கிற விதத்தில் யோசிக்கிறாரு. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா எங்களுடைய தாரக மந்திரம் கொண்டாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரூலி ப்ராம்ப்டாக இருக்கணும், டிபெண்டபிளாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், ஹையான எனர்ஜியாக இருக்கணும். ஸோ இது 3ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் அதே சார்ந்து வந்துக்கிட்டே இருக்கார். ப்ராம்ப்டாக இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா செய்யணும், டிபெண்டபிளாக இன்றைக்கி ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலைக்கு சொல்யூஷன் கொடுத்துருவார், கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுப்பார். குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இன்றைக்கி காஸ்ட்டுக்காக மட்டும் பார்க்காம காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுற விதத்துலையும் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்லையும் கொடுக்குறதுல இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஹையான எனர்ஜியாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆஃபீஸில் இருந்து நம்ம எம்டி சஞ்சய் சார்லேருந்து எங்களுடைய வே ஆஃப் ஒர்க்கிங் வந்து ஒரு 150-160 பீப்புள் இருக்காங்க. என்டையர் இன் தமிழ்நாடு, என்டையர் இன் கேரளா நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து இவருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப மோர்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் சர்வீஸ் சப்போர்ட். இப்போது ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துட்டோம், ப்ராடக்ட்டை கொடுத்ததோட மட்டும் இல்லை, சர்வீஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி பாரதிராஜா சார்ட்ட நம்ம வந்து கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸ்லேயோ அவர்கிட்டையோ நம்ம ஒரு சர்வீஸ், இப்போ ஒரு டிபி சப்ளை பண்ணிங்க, அந்த டிபியில் ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா அவர் உடனே அந்த இஷ்யூஸை வந்து ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. உடனே அது எதனால் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, உடனே அந்த யார் சப்ளை பண்ணாங்க, அந்த 4 போல் யார் சப்ளை பண்ணாங்க, உடனே இமீடியட் ஆக்ஷன், ரீப்ளேஸ்மெண்ட், எவ்ரி திங் வந்து ஈஸியராக இருக்குது.
ஸோ இந்த ஈஸியராக இருக்கும்போது நமக்கு டைம் கன்சியூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாருடைய டைமும் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் டைம். அதை வந்து இவற்றை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா இஸ் கிவிங் த ப்ராப்பர் சொல்யூஷன், ப்ராப்பர் சர்வீஸ். ஸோ இதை வந்து இன்னும் ஒரு சிறப்பாக செய்கிறதுக்கும் இதை மேம்படுத்தி கொண்டு போகிறதுக்கும் எல்லாமல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.